வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. தொடர் விடுமுறையை முன்னிட்டு உள்ளூர் விமான கட்டணம் 3 மடங்காக உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விடுமுறை வருவதால் உள்ளூர் விமான கட்டணம் 3 மடங்காக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மதுரை விமான கட்டணம் 3 மடங்காக அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மதுரை விமான கட்டணம் 4000 ரூபாயில் இருந்து 16,769 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு உள்ளூர் விமான கட்டணம் 3 மடங்காக அதிகரித்திருக்கிறது. சென்னை மதுரை விமான கட்டணம் 4000 ரூபாயில் இருந்து 16,000 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பத்மநாபன் இணைக்கிறார். வணக்கம் பத்மநாபன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாலதி. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாளை குடியரசு தினம் மற்றும் நாளை மறுநாள் கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிறு விடுமுறை. தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை வருகிறது. இதனை தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகர பகுதியில் கூடிய பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பயணத்தை இன்றிலிருந்து தொடங்கியுள்ளனர். அதாவது சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா விமான கட்டணம் பல மடங்கு ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துள்ளது. அதாவது பஸ் மற்றும் கார், ரயில் போன்ற செல்லக்கூடியவர்கள் ஒரு நாள் பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. தங்களுடைய சொந்த ஊருக்கும் சுற்றுலா தலங்கள் செல்லக்கூடிய பயணிகள் தற்போது சென்னை விமான நிலையத்தை நாடியுள்ளனர். சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய விமானம் சாதாரண நாட்களில் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் விமான கட்டணமாக இருந்தது. தற்போது பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதே போல் தூத்துக்குடிக்கு சாதாரண நாட்கள் 3000 ரூபாய் இருக்கக்கூடிய இப்போது 21,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண நாட்கள் கட்டணம் 3000 தற்போது 7,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா 4,000 தற்போது 16,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. திருச்சிக்கு 1,800 2,500 ரூபாய் இருக்கக்கூடிய கட்டணம் 16,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் கட்டண உயர்வை கூட அதாவது பார்க்காமல் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு இந்த விடுமுறை நாட்களை கழிக்க வேண்டும், அதே மாதிரி சுற்றுலாத்தலங்களுக்கு செல்ல வேண்டும் என 3 நாட்களை அவர்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக சென்னை உள்நாட்டு விமான நிலையங்களுக்கு அதிகமாக பயணிகள் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ராக்கெட் வேகத்தில் இந்த பயண கட்டணம் உயர்ந்தாலும் தங்களுடைய பயணத்தை திட்டமிடப்படி செல்ல வேண்டும் என்றும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில விமானங்கள் மட்டுமே டிக்கெட்டுகள் அதாவது இருக்கிறது. மற்ற விமானங்கள் டிக்கெட் தான் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் தங்களுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்று பயணிகளுடைய திட்டமாக இருக்கிறது. இதனால் சென்னையிலிருந்து செல்லக்கூடிய அனைத்து விமானங்களும் பயணிகள் தங்களுடைய விமானத்தை கட்டணத்தை பார்க்காமல் அவர் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மாலதி. பத்மநாபன், விமான கட்டணம் உயர்ந்துள்ளது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.